ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் நைட்டு பார்த்தீங்கன்னா மிட்லைட்டில் ஒரு சூப்பரான ஒரு யோசனை வந்து நம்ம சுபிக்ஷா சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த சீசன் 9 ஆரம்பித்து சூப்பர் டிலக்ஸில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை. சரிங்களா? சூப்பரான விஷயம். பட் அங்கே இருக்கிற தண்டத்துக்கு ஒரு சில பேர் இருக்காங்க பாருங்கள், சரியான மட சாம்பிராணிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டாஸ்க்கை இன்னும் எவ்வளோ அழகாக மெருகத்தலான்னு சொல்லிட்டு அழகாக வந்து சுபிக்ஷா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இவங்க தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுலே இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் முன்னாடி சீசன்லாம் வந்துட்டு கரெக்டாக 8 மணிக்கு பாட்டு போட்டுருங்க, எல்லோரும் எந்திரிக்கணும். பட் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சூப்பர் டிலக்ஸ் எப்போ எந்திரிக்கிறாங்களோ அப்போ தான் பாட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்க அலாரம் அடிச்சோன்னு எந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க நல்லா தூங்கி எந்திரிச்சு தான் வெளியே வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு நாள் ஒரு ட்ரை என்னென்னா, நம்ம வெளியே வந்தாலும் வேக்கப் சாங் போட்டுருவாங்க, அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிப்போம், அது ஒரு கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. பஸ் அப்பரி வந்து சரியான கேடி. அவர் வந்து ஃபஸ்ட்டு முதல் வேணான்னாரு, அப்புறமா மண்டே ஆட்டார். ஏன்னா வேணாம், இது கரெக்டான விஷயம் தான் அந்த பொண்ணு சொல்லுது. நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோன்னா சப்போஸ் இது வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய காதுக்கு போச்சுன்னா அவர் கேள்வி கேட்டு நம்மளை காலி பண்ணுறாரு. அதனால் மண்டே ஆட்டுறாரு. இந்த இவர் இருக்கார் பாருங்க, திவாகர், சரியான ஆள். அதெல்லாம் வேணாம், அவங்களே பாவம், அவங்களே வந்து பாவமாக வந்துட்டு சமைச்சு எல்லாம் டயர்டாக இருப்பாங்க, நம்மளை வந்து இது பண்ணுவாங்க, இது ஹராஸ்மெண்ட் மாதிரி இருக்காங்க. இது என்ன ஹராஸ்மெண்ட்டு? ஒரு கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சுபிக்ஷா அழகாக சொல்கிறாங்க. இதே தான் வந்துட்டு அன்றைக்கி கானா வினோத் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி முன்னாடி வந்து ஒரு டைலாக் விட்டார். சார், நாங்கள் ஒழுங்காக வேலை வாங்கல சார், காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கோம், நாங்களே தூங்கிட்டோம் சார் அப்படின்னாரு. அதை பண்ணாதீங்கன்னாரு. அங்கே வீராப்பா பேசிட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாரு, எதுக்குங்க பாவங்க அவங்க கஷ்டப்படுறாங்க, அதனால் நம்ம வந்து அலாரம் அடிக்கும்போது எழுந்திரிச்சிக்கலாமா. இவங்க சொகுசாக தூங்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க மேலே வந்து பழிய போடுறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். அதுலேயும் பக்கத்தில் ரம்யா அதுக்கு மேலே, ஏன் சீக்கிரமாக எழுந்திருக்கணும், கொஞ்ச நேரம் தூங்குவோமேவான். ஆனாலும் கெடுக்குப்படியாக வந்துட்டு நம்ம சுபிக்ஷா வந்து சூப்பராக வந்து ஐடியா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஒன்றும் ரொம்ப 7 எந்திரிக்க போகிறது கிடையாதுங்க. 8 மணிக்கு அலாரம் அடிக்கிறதுனா 7:45 எந்திரிப்போங்க. எனக்கு மைண்டில் வந்து வீட்டிலலாம் அலாரம் வச்சு அதை எந்திரிக்க மாட்டேன். நானாக என் மைண்டில் ஒன்று இருக்கும், அதை வச்சு நான் எந்திரிச்சிருவேன். அந்த மாதிரி எழுப்பி ட்ரை பண்ணுவோங்க. வெளியில் போய் பார்ப்போம், ஓரளவுக்கு சன் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா, மழை எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம எந்திரிச்சிருவோங்க அப்படின்றாங்க. ஒத்தே வர மாட்டாங்க, என்னத்தான் சொல்ல. பட் இருந்தாலும் நல்ல ஒரு பிளானு. பார்க்கலாம், நாளைக்கு காலையில் சுபிக்ஷா இருந்துச்சு ஏதாவது சம்பவம் பண்ணுறாங்களா, அதை இன்றைக்கி பண்ணுறாங்களான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சுபிக்ஷாவோட கேம் டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு, சூப்பராக வந்துட்டு ஸ்டெப்ஸில் எடுக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆனால் இன்னொன்று, இவங்களோட ஸ்டெப்ஸுக்கு ஆதரவு தான் அங்கே வரமாட்டுது. மேபி விஜய் பார்வதி இது இருந்திருந்தால் இது வந்திருக்குமோன்ற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த லைக்கை தட்டி விடுங்க பாய்ஸ் கேர்ள்ஸ்.